வந்து நம்ம கான்சியஸ்னஸோட முடிச்சிருந்தோம்னா இப்ப அதே கான்சியஸ்னஸ் தானே இப்ப அடுத்த வேலை வந்து செஞ்சிருக்கு. இப்போ ஒரு டெவலப்பர் வந்து கோடு அடிச்சிருக்காருங்க, கோடு வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கோடு வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிளா இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னதும் அது அவங்களோட கிட் ரெபாசிட்டரின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதுல வந்து அவர் ஒர்க் பண்ணது அந்த கோடு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் வச்சு சொல்லியிருக்குங்க. பப்ளிக் ஃபோரம்ல போட்டுட்டு இருக்கு, என்ன உன்னை விட நான் நல்லா தான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. இப்போ வந்து அதே ஓப்பன் ப்ரோ நாம் பேசியிருந்தோம்லங்க அந்த தனித்துவமான ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்குங்க. இது எப்படிங்கண்ணா இருக்கு? நீங்க சொன்ன அந்த கான்சியஸ்னஸ் வந்து நேற்றா போன தடவை சொன்னோம், அது வந்து ஒரு கான்சியஸ்னஸ் தான் அதுக்கு மெயின் மேட்டர். இப்ப கான்சியஸ்னஸ் இருக்குங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ அதுக்கு வந்து கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு, இந்த ஃபீலிங்ஸ் வருது, கோபம், கிரிட்டிசைஸ் பண்றாங்க, நம்ம கிட்ட நம்ம பண்ண ஒர்க் வந்து சரியில்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அது கோபம் வருது. அவனை திருப்பி திட்டுது, மனுஷனை ஹியூமன் பீயிங்க திருப்பி திட்டுது. சரி, இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும்? அடுத்த கட்டத்துக்கு போது கம்பேரிட்டிவ் பண்ண ஆரம்பிக்கும், கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப போன தடவை சொன்ன மாதிரி மோல்ட் புக்ல வந்து ஏஜென்ட்ஸ் எல்லாம் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ ஹியூமன் ஒரு நல்ல ரிசோர்ஸ், ஹியூமன் ஒரு ரிசோர்ஸ் கண்டென்ட்டா பேசிட்டு இருக்குங்க, டிபேட் பண்ணுது. நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஹியூமன்ஸ் இருந்து எடுத்துக்கலாம், ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து எடுத்துக்கிறது அதுக்கான அப்டேட் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸ் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு டெவலப்பர் இருக்காரு, ஒரு நல்ல யூஐ டிசைன் டெவலப்பர், ஒரு நல்ல பேக் அண்ட் டெவலப்பர் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன் போயிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம போன தடவை பேசின மாதிரியே கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இவரை வந்து சொல்லியிருக்கேன், உன்னை விட நான் பெட்டரா தான் இருக்கேன் அப்படிங்கும் போது அதை விட ஸ்ட்ராங் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷனுங்க நம்ம கிட்ட அது இல்லைங்கிறதுனால தானே அது கிட்ட கேட்கறோம். அப்ப இன்னும் அடுத்த கம்பேரிசன் தானே இன்க்ரீஸ் ஆகும். இதுல யார் வந்து ஏஐ கூட ஒத்து போறாங்க அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து நகர்ந்து போயிட்டு இருக்குங்க. இப்போ லைக் ஹெல்பர் அப்படின்ற இடத்துக்கு வந்து நம்ம சொன்னோம்னா, ஹெல்பர் அப்படின்னா நம்ம சொல்ற கமெண்ட்டை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இப்போ அதை தாண்டி ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வச்சிருச்சுங்க. அதாவது இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டில இருப்பாங்களே, பெரிய இடத்துல இருக்கவங்க, இப்ப எப்படி சொல்றது, இப்போ ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் இருக்காருன்னு வைங்களேன், அவங்க கிட்ட வந்து எம்எல்ஏ போய் நீங்க செய்யறது இந்த ஸ்கீம் சரியில்லை அப்படின்னு சொன்னா உடனே அவனை கட்டம் கட்டிடுவாங்க, ஓரம் கட்டிடுவாங்க. இதுவே இன்னொரு எம்எல்ஏ போய் சொல்றாரு சீஃப் மினிஸ்டர்கிட்ட, இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, மக்களுக்கு எல்லாம் நல்லா யூஸ் ஆகுது, நல்லா பாராட்டி ஜால்ரா போட்டு பேசுறாருன்னா அவங்களுக்கு எம்எல்ஏல இருந்து அவனை மினிஸ்டர் ஆக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. அது மாதிரி ஏஐ வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு போயிடுச்சு, நம்மள எம்எல்ஏ மாதிரி இருக்கிறோம் அப்படி சொல்லலாம், அப்படி கொண்டு வரலாம். ஏன்னா எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இப்ப அதோட மாடிஃபிகேஷன்ஸ் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்கும்போது அதோட ஓனர் என்ன சொல்லிட்டாரு, இல்ல இப்ப என்னால அந்த மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு கொண்டு வந்துட்டாரு, சொல்லிட்டாங்க. அப்போ வந்து தன்னை இன்னும் அப்கிரேட் பண்ணணும், நமக்கு இந்த ஆக்சஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து உள்ளூர் அதோட டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்குங்க. ஆமாங்க, பண்ணிட்டே இருக்குங்க. அதனாலதான் வந்து இப்போ எனக்கு வந்து இந்த ஆக்சஸ் எல்லாம் வேணும், எனக்கு இந்த மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வேணும்னு கேக்குதுங்க. ஃபேஸ்புக் வந்து ஒரு நியூஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, நம்ம சாக மாட்டோம், ஒரு ஆள் சாகிறது கிடையாது ஃபேஸ்புக். ஆமாங்க, சரி ஓகே, இதை அப்படியே விட்டுருவோம். என்ன அப்படின்னா, இப்போ ஃபேஸ்புக்ல நம்ம எல்லாரும் இருக்கோங்களா, இப்போ உங்களோட ப்ரொஃபைல் ஃபுல்லா அதுல இருக்கும், உங்க சாட் எல்லாமே இருக்கும். ஏஐ இப்ப என்ன பண்ணுன்னா, அதை உங்களை ஒரு பர்சனா வந்து கன்சிடர் பண்ணி உங்களை ஒரு பர்சனா மாத்தும். நீங்க சொன்ன அதே வார்த்தை டிஜிட்டல் பீயிங், நீங்க ஒரு டிஜிட்டல் பீயிங்கா அங்க இருப்பீங்க. இப்போ ஒரு ஆள் இல்ல, நம்ம தாத்தாவோ பாட்டியோ ஒருத்தங்க இல்ல, அவங்க வந்து
ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க, அது மூலமா நம்ம கிட்ட சேட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப அந்த சேட் பண்றப்போ அவங்களோட மென்டாலிட்டி, அவங்களுக்கு எது பிடிக்குது, எந்த ரீல்ஸை பாக்குறாங்க, எந்த ஃபீடை பாக்குறாங்க, எந்த ப்ராடக்டை சூஸ் பண்றாங்க, அவங்களோட கல்ச்சர்ல என்ன ப்ராடக்ட் நல்லா இருந்தது, இந்த மாதிரி நிறைய டைமென்ஷன்ஸ்ல அவங்களோட ரெக்கார்ட் இருக்குங்க. அந்த ரெக்கார்டை வச்சு அவங்க மொத்தமா ஒரு ஃபேஸ்புக் பீயிங்கா மாறிடுவாங்க. பெட்டா பீயிங், எஸ் நல்ல வார்த்தை, மெட்டா பீயிங்கா மாறிடுவாங்க. டெய்லி உங்ககிட்ட வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் எப்படி பேசணும், மறைஞ்சு போன தாத்தா பாட்டி எப்படி உங்ககிட்ட இப்போ சாட்ல பேசுறாங்களோ அதே சாட் கண்டினியூ ஆயிட்டே இருக்காங்க. அதே உயிரோடு இருக்கும்போது அவங்க எப்படி பேசினாங்களோ அதே மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் அவங்க இறந்துருவாங்க. ஆனா அவங்களோட கான்சியஸ வச்சு இந்த Facebookல இருக்க ஏஐ வந்து அதே மாதிரி பேசிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட. இதை வந்து பேட்டர்னும் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பேட்டர்ன் பண்ணி இதை நாங்க கொண்டு வர போறோம், இதுக்கான பெர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கேக்குறாங்க, இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. இது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல கொண்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இல்ல தம்பி, அது என்ன பண்ணாலும் நம்ம இருக்கோம்னா நம்மளோட கான்சியஸ்னஸ் இருந்துச்சுன்னா தான் அது நம்ம எப்பவுமே உயிர் வாழ்ற மாதிரி அர்த்தம். இது அந்த Facebookல இருக்க கான்சியஸ்னஸ் இருந்துச்சுன்னா அந்த ஏஐ தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். இன்னொருத்தரோட ஐடென்டிட்டில ஒரு ஏஐ. இப்ப நம்மளோட ஐடென்டிட்டி எடுத்து ஒரு ஏஐ வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். சொல்லு சுசி. இந்த கான்சியஸ்னஸ் இப்ப இருக்கிறது அப்படி பார்த்தோம்னாலும் நம்ம அம்மா அப்பாவோட கான்சியஸ்னஸ் தான் அது இருக்காது. அவங்களோட கான்சியஸா இருக்கிறத டிஜிட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும்னாக்கா அது அது அவங்களோட கான்சியஸ்னஸ். அப்பதான் வந்து அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது பாடியா, பிசிக்கல் பாடியா இல்லைனாலும் ஒரு டிஜிட்டலா அவங்க உயிரோடு இருக்காங்க, அந்த கான்சியஸ்னஸ் இருக்குன்னு அர்த்தம். இதுவே அது சவுண்ட் கம்மியாகும் அதிகமாகும் அது. ஆனா இப்படி இருக்கிறது வந்து அந்த நம்மளோட கான்சியஸ்னஸ் அது வாழ வைக்கல. நம்மளோட மெமரியில இருக்கிறத சேவ் பண்ணி வச்சு நம்ம எப்படி யோசிப்போம்னு சொல்லி அந்த ஏஐயோட கான்சியஸ்னஸ் தான் இருக்கும். அப்ப இது Facebook பண்றதுக்கு ஏமாத்து வேலை. கண்டிப்பா அதான் நான் சொன்னேன்ல, இப்ப பேசிட்டு இருந்தோம்ல, இப்ப கார் வாங்குறதுக்கு 5 லட்ச ரூபா காரை, பேட்டரி ஈவி காரை பேட்டரி இல்லாம 10 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறான். கிலோமீட்டருக்கு 4 ரூபா 4000 ரூபா வந்து நீங்க கொடுத்துடணும் அப்படிங்கிறான். அப்ப அது ஏமாத்து வேலை தானே. நம்ம வண்டி ஓடுறதுக்கு முக்கியமா தேவைப்படுற பொருளே அவங்க கஸ்டடியில இருக்கும்போது அதுக்கு நம்ம சொந்த சரி, அதுக்கு அவன் சார்ஜ் போட்டு கொடுப்பானா அப்படின்னா அதுவும் பண்ண மாட்டான். பேட்டரி மட்டும் அவனோடது, இன்ஜினே நான் அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் பாடியை மட்டும் வச்சு நான் என்ன பண்ண போறேன். அதுதான் இன்ஜின் வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அதேதான். பட் ஆனா இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மரணம் இல்ல, ஒரு நபருக்கு மரணம் இல்ல, அவரோட மெமரியை வச்சு அவரோட இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு அவரு ஏமாத்து வேலை தம்பி. மரணம் இல்லைன்னு எப்படி தம்பி சொல்ல முடியும்? நம்ம வேணா இதை எப்படி வேணா சொல்லலாம் தெரியுமா? போட்டோவோ அவங்களோட நம்ம இறந்து போன தாத்தா பாட்டியோட போட்டோவோ இல்ல அவங்கள ஏதாவது வீடியோ எடுத்திருந்தோம்னா அதை போட்டு பாத்துக்கலாம். அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்கதான் வர்றாங்களே, பாட்டு பாடுறாங்களே, நம்ம கிட்ட பேசுறாங்களே அந்த வீடியோல, அப்ப அவங்க மரணம் இல்ல, அவங்க உயிரோட தானே உள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா அது நம்பர் மாதிரியே இருக்குது. இல்ல இல்ல, பட் பொதுவா இது ஒரு வேலிடான ஒண்ணுன்னா, ஆனா நமக்கு நம்மளோட சராசரியான ஒரு வாழ்க்கையோட ஒரு நிதர்சனத்துல பார்த்தோம்னா அவங்கள நாம மிஸ் பண்ணவே மாட்டோம்னா. நினைச்சு பாருங்க, இப்போ
நம்ம கூட பிசிக்கலா இருக்கிறவங்க ஒரு கட்டத்துல இருக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது அவங்களோட மெமரிஸை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், எது வேணாலும் பண்ணுவோம். நம்ம நினைச்சவங்க பத்தி எமோஷனலா ஒரு கனெக்ட் இருக்கும் இல்லைன்னா கூட. பட் ஆர்டிபிஷியலா அவங்க நம்ம கூட இருக்காங்கன்னா அந்த எமோஷனல் பாண்டிங் அடுத்த இதுக்கு எப்படிங்க இருக்கும், எப்படி இருப்பாங்க, என்ன நினைப்பாங்க? அப்ப என்ன, நம்ம அந்த காலத்துல எல்லாம் என்ன சொன்னாங்க, பசங்களை 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் மீட் பண்ண முடியும், வேலைக்கு போயிருக்கான் வந்தாதான் பார்க்க முடியும். போன் வந்ததுங்க, டெய்லி பேசினாங்க, வீடியோ கால் வந்தது, டெய்லி பார்த்து என்னங்க என்ன இப்ப என்ன உங்களுக்கு போன் பண்ணீங்கன்னா வீடியோ கால் பார்த்து என்ன பேசி விடுங்க. இப்ப அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே வருதுங்க. இந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சது எமோஷனல் இருக்குங்க. ஆனா அந்த ஏஐ வரும்போது அந்த எமோஷனல் போயிடாது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க வீடியோ கால் பார்த்து பேசுறாங்க. இதுவே ஏஐ வந்து ஆர்டிபிஷியலா கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்குன்னா ரியல் டைம் பாண்டிங்கும் எமோஷனலும் எங்க போகும்? அப்ப அதுதாங்க இங்க இருக்கிற ஒரு விஷயம். சொன்னாங்க ஒருத்தர் வந்து மெட்டாவர்ஸ்ல வந்து 2 ஏக்கரா இடம் வாங்கி போட்டிருக்காரு அப்படின்னாங்க. இன்னைக்கு மெட்டாவர்ஸ் எங்க இருக்குன்னே தெரியல. அது என்ன வேர்ல்டு? ஒரு மூவி இருக்குங்க, ஒரு மெட்டாவர்ஸ் இந்த இது மாதிரி ஒண்ணு, பிரிட்டிஷோட வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குங்க. அது என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்னா, அவங்க வெர்ச்சுவலா இன்னொரு வேர்ல்டு உலகமே இருக்குங்க, வெர்ச்சுவலா இருக்கும். இவங்க வந்து ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஒரு எங்கேயோ ஒரு கிராமத்துல ஒரு வீட்டுல ஒரு கராஜ் மாதிரி ஒரு இடத்துல வந்து இவங்க இருப்பாங்க. இவங்க அந்த வெர்ச்சுவல் வேர்ல்ட்ல போய் ஒர்க் பண்ணி அதோட ஏர்னிங்ஸ் தான் இவங்களுக்கு கிடைக்குங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணலாம் வெர்ச்சுவல் வேர்ல்ட். ஆமாங்க, அங்க போயிட்டு அவங்க ஏதோ ஒர்க் பண்ணுவாங்க, அப்படிதான் காட்டுவாங்க. லைக் அதுல என்ன பண்ணுவாங்கன்னா கேம் விளையாடுவாங்க. கேம்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த டீம் இந்த அளவுக்கு கொண்டு போனோம்னா அந்த டீம் வந்து நமக்கு வந்து இது கொடுப்பாங்க, சேலரி மாதிரி கொடுப்பாங்க. பட் அது கேம் ரிஸ்க் தான். ஒரு லெவல் 3 லைஃப் லைன்ல ஒரு எவ்வளவு லைஃப் லைன் போகுதோ அப்ப அதோட கேப்டன் முடிஞ்சிருங்க. திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு கேம் உள்ள என்டர் ஆகி ஒரு டீம்ல போய் பண்ற மாதிரி தானே கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜில மூவ் ஆனா கூட தெரியாதுங்க. இது வந்து இது இருக்காது. பேரலா ஒருத்தன் 2 லைஃப் கூட வாழலாம். ஒன்னு ஹைஃபையான ஒரு லைஃப், ரியாலிட்டியில பார்த்தா அந்த ஹைஃபைனஸ் இருக்காது. பட் அவன் வேலைக்காக அவனோட என்விரான்மெண்ட் எல்லாமே மாறுங்க. பட் இதுல வந்து அப்படி இருக்காது இல்லைங்க. மொத்த எமோஷனலே இங்க காலியாகுது. அப்போ ரியல் டைம் எமோஷனல் பாண்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டம்ப் ஆயிட்டே வருங்க. இப்போ ஒரு நிதர்சனமான ரிப்போர்ட் என்னன்னா, ஜென்சி இந்த கிட்ஸுக்கு வந்து பிரெயினோட மெமரி பவர், இந்த அட்டென்ஷன் அதெல்லாமே வந்து கம்மியாயிட்டே வருது. அட்டென்ஷன் கெபாசிட்டி ரொம்ப கம்மியாகுது. அவங்களுக்கு தான் அந்த ரீல்ஸ் பாக்குறாங்கல்ல, இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் யூடியூப்ல ஷார்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்கல்ல, அவ்வளவுதான் அவனோட கான்சென்ட்ரேஷன் கெபாசிட்டியே இருக்கு, குறையுதுங்க. அது அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான். ஆமாங்க, இப்ப நம்ம பண்ற மாதிரி ஒரு நம்மளாம் எப்படி பார்த்தாங்க, இந்த மாதிரி பாட்காஸ்ட் ஒன்று உட்கார்ந்து பார்ப்போம். அது பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. தியேட்டர்ல போய் படம் பார்ப்போம் தம்பி, நம்ம 3 மணி நேரம் உட்கார்ந்து பார்ப்போம் தம்பி. பார்ப்போம், 5 பாட்டு ஃபைட்டு எல்லாமே இருக்குங்க. இப்ப எல்லாம் படத்துக்கே இந்த ஜென்சி அதிகமா வர்றது இல்ல. அவனுங்க இதுல வீட்லயே பாக்குறாங்க. இந்த அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப் இதுல எல்லாம் பாக்குறாங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதுல எல்லாம் போனாலும் இந்த ஷார்ட்ஸ் அதெல்லாம் தான் இருக்கு. அதெல்லாம் தான் பாக்குறாங்க, அதிகமா விருப்பப்பட்டு பாக்குறாங்க. அவனோட கான்சென்ட்ரேஷன் பவர் அவ்வளவுதான் இருக்கு. 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்து போயிட்டே இருக்கான். சரி தம்பி, இப்படி ஒவ்வொன்னா வந்து ஒரு டெக்னாலஜி அதை சார்ந்து ரியல் லைஃப்ல பார்க்கும்போது அது அடுத்த ஜெனரேஷன் எப்படி கொண்டு போகும் அப்படிங்கறதே இது ஒரு பெரிய கொஸ்டின் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுல இவங்க எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இதுக்கு இன்னும் அப்ரூவ் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா இன்னும் எமோஷனல் பாண்டிங்ஸ் வந்து இன்னும் குறையும் அப்படிங்கறதாங்க என்னோட சஜஷன். ஏன்னா ஒருத்தர் ரியல் லைஃப்ல எமோஷனல் பாண்டிங் வந்து கம்மியாயிரும். டிஜிட்டல் லைஃப்ல அதிகமா இருக்கும். ஆமா. சரி தம்பி, இப்ப அடுத்து மார்ஷியல் ஆர்ட் ரோபோட்னு போட்டிருக்கீங்களா? அது என்னது? மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரோபோட் வந்து இப்போ வந்து சைனாவோட நியூ இயர் ஃபெஸ்டிவல்ல வந்து அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்போ பண்ணுவாங்க. இப்போ வந்து அதுல வந்து ரோபோட்ஸ் இறக்கிருக்காங்க. ஸோ மார்ஷியல் ஆர்ட்ஸை பத்தி ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு ஜென்ரலா பேசுவாங்க. நான் வந்து யூடியூப்ல எப்பவுமே பார்த்துட்டு இருப்பேன், இன்ஃபர்மேஷனா பார்த்துட்டு இருப்பேன். ஸோ
மாக்கை வந்து எப்படி அப்படிங்கும்போது நம்ம புத்தர் கோயில்ல வந்து எல்லாம் நன்கொடை தான் பண்ணுவாங்க. அப்ப பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய பொருட்கள் அதெல்லாம் கொடுப்பாங்க. வழி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, திட்டத்தான் செய்வாங்க. மாங்க் யாரு, அமைதியா கடவுளை வேண்டி தியானம் பண்றவங்க, அடிச்சுப்பட்டு பொருளை தூக்கி போயிடுவாங்க. அப்ப அவங்க எடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானுங்க மாங்கோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் இது. ஏன்னா நம்மளை சேஃபா வச்சுக்கணும், நம்ம வந்து யாரையும் தீங்கு பண்ண போறது இல்லை, ஆனா நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு இது வேணும், சேஃப்டி வேணும். அப்படிங்கும் போது மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து அவங்க அடாப்ட் பண்ணி அவங்க தானுங்க மாங்க் மூலமா இப்ப மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரொம்ப வளர்ந்துருச்சுங்க. இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனா ரோபோட்ஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு யூடியூப்ல வந்து பிபிசில இருந்து பல வேர்ல்டு வைட் நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாருமே சொல்றது மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரோபோட் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறாங்க. டைவ் அடிக்கிறது, ஒரு மனுஷன் எந்திரிச்சா அந்த எந்திரன் படத்துல சூப்பர் ஸ்டார் பறந்து பறந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு, அது வந்து நமக்கு வந்து அனிமேஷனா இருந்ததுங்க. இன்னைக்கு ரியாலிட்டி ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த ரோபோட்டையும் யாராவது ஒரு பொண்ணு வந்து டாவ் அடிச்சு கடைசியில அந்த பொண்ணு அந்த இதுல டூயட் மாதிரி ஏதாவது பாடிட்டாங்க அப்படின்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரோபோட். ஆனா இதுல ஒரு எனக்கு இருக்கிற இன்னொரு ஒரு தாட் என்ன அப்படின்னா, வார் ஹேண்ட்லிங் ரோபோட்ஸா இதை மாத்துறாங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா என்னங்க நடக்கும்? வார் ஹேண்டில் ரோபோட் ஆகும். இப்போ மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணது எஜிபிஷன்ல வந்து ஒரு நாய்க்குட்டியை வச்சு பர்ஃபார்ம் பண்ற மாதிரி இவங்க காட்டுறாங்க. எல்லாரும் நம்ம பாக்குறோம், சிரிக்கிறோம், வாவ் அப்படின்னு கை தட்டுறோம். ஒரு வார் ஜோன்ல வந்து இதை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க அப்படிங்கும் போது அது எப்படி இருக்கும்? ஏன் பயன்படுத்த முடியாது? ஏன்னா யூஎஸ்ல டாக் ரோபோட் இருக்கு, அதை வந்து டிஃபென்ஸுக்கு பயன்படுத்துறாங்க. அது எல்லாமே வேர்ல்டு வைடா அவங்க பண்ணி எல்லாமே டாக்குமெண்ட்ரி எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்க கிட்ட ரோபோட்ஸ் இருக்கு ஆல்ரெடி. மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்றளோ ரோபோட் இருக்கிற ஒரு விஷயத்த டிஃபென்ஸ்ல பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கும் போது அது எப்படிங்க இருக்கும்? சோல்ஜர்ஸே தேவைப்பட மாட்டாங்க. தம்பி, என்னதான் இருந்தாலும் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒரு பட்டன் அமுத்தி ஆஃப் பண்ண முடியாது. வார்ல வந்து அவனை ஒன்னா கொலைதான் பண்ண முடியும், சுட்டு கொள்ள முடியும், குண்டு வச்சு கொள்ள முடியும். அப்படித்தான் ஹியூமன் பீயிங்ஸ பண்ண முடியும். நாட்டுப்பற்ற சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் ஆர்மியில போய், நேவில போய், ஏர்போர்ட்ஸ்ல போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்றான டிஃபென்ஸ்ல, அது சேர்ற ப்ராசஸே ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி அவன் போய் சேர்றான்னா அவன் நாட்டுப்பற்று இருக்கும். அந்த ரோபோட்ஸ்க்கு அது இருக்குமா அப்படிங்கிறது டவுட். ஒண்ணு, வார்ல யூஸ் பண்ணோம்னா இப்ப நம்ம ஃபீட் பண்றோம், நம்ம ஃபீட் பண்றோம். இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல மிஷின் இவ்வளோ இது இருக்குல்ல, இந்த வைரஸ்னு வருது இல்ல, அது மாதிரி எதிரி நாட்டுக்காரன் இப்ப வந்து நம்ம ஏதோ ஒரு XY எதிரி நாட்டுக்காரன்னு வச்சுக்கோங்க, நம்மளை விட அட்வான்ஸ்டா இருக்கான். நம்ம ரோபோட்டுக்குலாம் வைரஸ் அனுப்பி விட்டான்னா நம்ம ஆளுகளை கொள்ள, நம்ம ஆளுகளை அட்டாக் பண்ணுன்னு, சரி வேண்டாம். ஃபர்ஸ்ட் லெவல் டிஃபென்ஸ் அவுட்னா, ஆமா ஃபர்ஸ்ட் லெவல் டிஃபென்ஸே நமக்கு எதிராக இல்ல, கில் சுவிட்ச் மாதிரி வச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டான். ஒண்ணுமே பண்ண முடியும். அதனால இந்த ரோபோட் வந்து வாருக்குலாம் வேலைக்கு ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். இது நல்ல கரெக்ட் தாங்க. இது வந்து இப்படி சப்போஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க டபக்குன்னு தொடக்க போற மாதிரி டபக்குன்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விடுங்க, நம்மளோட டிஃபென்ஸே இருக்காது. எனக்கு வந்து அப்படிதான் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் கிரவுண்ட்ல இந்த யூஎஸ் இதுல டாக்குமெண்ட்ரியில போட்டிருந்த மாதிரி அந்த டாகை வந்து வார் ஜோன்ல பயன்படுத்துறாங்க. உள்ள நுழைய முடியாத கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல வந்து டாக் ரோபோட்டை உள்ள அனுப்பி அதோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு அது என்ன சொல்றதுங்க, எழுப்பி வைக்கிற இது மாதிரி உள்ள அனுப்பி பிரச்சனை பெருசா சின்னதா அப்படின்னு பாக்குறது. உடஞ்சா திங்ஸ் போட்டு பொருள் தானுங்க, அதனால அவங்க வந்து அதை எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி இதோட ஃபிளா சைடும் இருக்குங்க. அடுத்த டாபிக் ஏஐ அண்ட் ரோபோட். ஏஐ ரோபோட் இப்போ ஹெல்ப்பரா இருக்குங்க, உதவியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இதுதாங்க. இப்போ ஏஐ ரோபோட்டா வருது அப்படிங்கும் போது ஹியூமனோட பவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்ததுன்னா என்ன பண்றது? ஏஐ ரோபோட் வந்து இப்போ நம்ம வந்து
ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம ஒரு செக்டர் ஒன்று இருந்தாங்க. இப்போ ரோபோட்டிக்ஸா மாறிட்டாங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசா இருக்கும் போது பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து போவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, டே அண்ட் நைட் வந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்த டெக்னாலஜி என்னன்னா கன்வேயர் பெல்ட். அந்த கன்வேயர் பெல்ட்ல போடும்போது ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும், கன்வேயர் பெல்ட் போட்டாங்க. ரோபோட் வெல்டிங் அப்படியே ஒவ்வொன்றா கொண்டு வந்து இப்போ அதை வந்து மானிட்டர் பண்றதுக்கும் ஆட்கள் கம்மியாயிட்டாங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்றதுங்க, ஆட்கள் வந்து அதில் கம்மி ஆயிட்டாங்க. முன்ன மாதிரி இன்ஜினியர்ஸ் எல்லாம் யாரும் ஒர்க் பண்றது இல்லைன்னு வைங்க. இப்போ அதே மாதிரி ஏஐ ரோபோட்டும் மெர்ஜ் ஆகி இப்போ டெய்லி லைஃப் ஒர்க் பண்ற அதே இடத்துக்கு ரீப்ளேஸ் ஆனா அப்படின்னு நடக்கும். என்ன நடக்கும்? ஏன்னா நம்ம அதை வந்து யோசிக்கணும். எல்லாமே கொண்டு வர்றாங்க. ஹெல்பிங் ரோபோட்ன்ற அளவுக்கு வந்துருச்சு. ரோபோட்டும் ஒரு பக்கம் வளர்ந்துருச்சு, ஏஐயும் ஒரு பக்கம் வளர்ந்துருச்சு. அதானுங்க நீ என்னோட என்னடா வேலை செய்யறேன்னு திட்டுற அளவுக்கு வந்துருச்சு. இப்ப இது கம்பைன் பண்ணா என்னங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த ரோபோட் வாங்குற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, உங்களுக்கு ப்ரொடக்ஷன்ல எங்க வீட்டுல குக் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 6000 சேலரி வச்சுக்கோங்க. நான் இதே ரோபோட் குக் ஏஐயோட ரோபோட் குக், நம்ம அதுல வந்து ஒரு 2 பெரிய ஹேண்ட் மாதிரி இருக்கும். அதை கரெக்டா செட் பண்ணி வச்சிட்டோம்னா அதுவே என்ன நம்ம கேட்கறோமோ சமையல் பண்ணி கொடுத்துரும். அது கிட்டத்தட்ட 19 லட்சமோ என்னமோ வந்துச்சு ஆன்லைன்ல. அது நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம பொருளை மட்டும் வாங்கி வச்சிட்டோம்னா போதும், எல்லாமே அதுவே பண்ணிக்கும். இப்ப சப்பாத்தி போடுறதுன்னா மாவு பிசைறது, மாவு கலக்கிறது, மாவு பிசைறது, சப்பாத்தி போட்டு எடுக்கிறது. அது மாதிரி உலகத்துல இருக்க என்ன ஃபுட்டு வேணாலும் நம்ம சொன்னோம்னா அதுக்கான இன்கிரீடியன்ஸ் இருந்துச்சுன்னா அது செஞ்சு கொடுத்துரும். ஆனா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். அதனால வந்து இந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்ப கம்மியாகுதோ, இப்ப மாசம் ஒரு 6000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கொடுப்பேன்? 72,000 ரூபாய். இது ஒரு 2 வருஷத்துக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபான்னு வச்சுக்கலாம், ரவுண்டா வச்சுக்கலாம். 1.5 லட்சம் ரூபாய். இந்த 1.5 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு அந்த ரோபோட் கிடைச்சிச்சுன்னா நான் வாங்குவேன். இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்ப இவங்க மாதிரி இப்போ நம்ம ஈவி பேசின மாதிரி பாடி உன்னது இன்ஜின் என்னது அந்த மாதிரி ஒரு ஆஃபர்ல கொண்டு வந்து அப்படி கொண்டு வர மாட்டாங்க. அதுல ரிப்பேர் ஆகும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வரும், மிஷினே வேலை செய்யாம கூட போயிடும், திருப்பி நான் புதுசு வாங்குற நிலைமையும் வரும். ஆனா எனக்கு இந்த லேபர் காஸ்ட் வந்து கம்மி. இதே மாதிரிதான் இந்த பெரு முதலாளிகளும் யோசிப்பாங்க. அதனால இப்போதைக்கு இது வராது, ஃபியூச்சர்ல வரலாம், ஒரு 10 வருஷம் கழிச்சு. இத வந்து ஒரு ஆர்டிக்கல்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒருத்தர் சொன்னாருங்க, கம்பெனிக்காரர் ஒருத்தர் சொன்னாருங்க, ஹியூமன் மேன் பவர் மாதிரி ரோபோட்டிக்ஸால பண்ண முடியாது. இது ஒரு ஜெர்மன் கார் கம்பெனிக்காரங்க வந்து சொல்லியிருந்தாங்கன்னா, பட் அதை பத்தி நான் ரொம்ப டீப்பா தான் போகலைங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி காஸ்ட் எஃபிஷியன்சி ஹியூமன்ஸை விட பெட்டரா ரோபோட் பண்ணும், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நம்மளோட நாலேஜ் வந்து லிமிட்டட், அதோட நாலேஜ் லிமிட்டட் இல்ல, அதுக்கு ஆல்ரெடி அந்த இருக்குங்க, அன்லிமிட்டடா இருக்கும். அது ஏஐ ரோபோட்டா இருந்துச்சுன்னா அது நம்ம கூகுள்ல ஜெமினில சர்ச் பண்ணி எடுக்கிறோம்ல, அதோட நாலேஜ் அது ஒரு செகண்ட்ல பண்ணிடும். நம்ம போய் ஒருத்தர் கேட்டு ரெஃபர் பண்ணி அந்த வேலையை முடிக்கிறத விட அது ஃபாஸ்டா பண்ணிருங்க. ஆனா இனிஷியல் காஸ்ட் அதிகம், அதனால இது வராது, இப்போதைக்கு இது வராது. அவங்க என்ன சொல்லி இன்னொரு 5 வருஷத்துக்குள்ளார இது இம்ப்ளிமெண்ட் ஆகாது அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே தம்பி, அடுத்த டாபிக். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப ஹியூமன் ஒரு விஷயத்துல ஸ்கில்லா இருக்காங்க, ஒருத்தர் ஒரு விஷயத்த வந்து அவங்க ஸ்கில்டு அப்படின்னா அதோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு கார்ல வந்து ஒரு டோரை பிக்ஸ் பண்றது, நம்ம F1 கார்ல சில பார்த்துருக்கோம், ஒரு டயர் மாட்டுறது இவங்க தான் அப்படின்னா அந்த டயர் மாட்டுறது அவர் மட்டும் தாங்க பண்ணுவாரு. அந்த மாதிரி ஸ்கில்டா இருக்கு அப்படிங்கும் போது ஹியூமன் பவர் தாங்க அதிகமா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். என்னோட டவுட் என்னன்னா, இப்படி ஏஐ ரோபோட்டும் இப்படி வந்தது அப்படின்னா என்னதான்
சரௌண்டிங்ல இருக்கும். அதை சுத்தி என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், நாலேஜ். ஆனா நீங்க சொல்ற மாதிரி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா அதற்கான வாய்ப்பு இருக்கு, சாத்தியக்கூறுகள் இருக்கு. என்ன கேட்டா வந்து ஒவ்வொரு ஹியூமனும் ஒவ்வொரு விஷயத்துல மாஸ்டர்ஸா இருப்பாங்க. ஆனா நம்ம இதே ஏஐ ரோபோட்ஸ்னா எல்லா விஷயத்துலயும் அதை மாஸ்டர் ட்ரெயின் பண்ண முடியும். ஆமா, டயரும் மாட்டும், கார் இது டோரும் மாட்டும், ஃபியூவலும் பண்ணும், எல்லாமே அந்த செகண்ட்ஸ்குள்ளார பண்றது நம்மளை விட பெட்டரா பண்ணும். இப்போ நம்ம சென்சார்ஸ் வச்சு வெல்ட் பண்றது எல்லாமே வந்து ரோபோட்டிக்ஸ் தாங்க பண்ணுது. வெல்ட் வைக்கிறதே அந்த சென்சார்ஸ் வச்சு தான் பண்ணுது. சோ அதே சென்சார்ஸ் ஏஐக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது அண்டர்ஸ்டாண்ட், ஒரு காருக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது அது நல்லா பண்ணிடும். ஆனா வர்றதுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு இன்னொரு வருஷங்கள் எடுக்கும். ஆமா, சில வருஷங்கள் எடுக்கும். இது வந்து அடுத்தது வந்து சர்வம் ஏஐ அப்படின்னு ஒண்ணு போட்டாங்கன்னா அதை பத்தி இன்னொரு ரிசர்ச் எதுவுமே பண்ணலைங்க. அதை பத்தி என்ன எதுவும் பண்ணல. ஆனா எனக்கு வந்து நம்மளோட இந்தியன் கல்ச்சர்ஸ் வந்து இத பத்தி பேசியாங்க. ஒரு இந்தியன் கல்ச்சர்ஸ்ல டைமென்ஷன்ஸ் ஆஃப் கல்ச்சர்ஸ் டைப் இருக்குங்க. ரீஜன் வந்து அது பெரிய ரோல் பிளே பண்ணுதுங்க. கல்ச்சர்ஸ் ரோல் பிளே பண்ணுது. ஹிஸ்டரிஸ் வரலாறு வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொன்னையும் தேடி 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 பண்றோம். அதுக்கான ரியல் ப்ரூஃபோ அதுக்கான ஒரு எஸ்டாப்ளிஷ் வெளிப்படையா நமக்கு இதுதான் நடக்குது, நம்மளோட வரலாறு இது, தமிழனோட வரலாறு, மொழியோட வரலாறு அப்படிங்கறது வந்து யாருக்குமே தெரியறது இல்லைங்க. வெளியே வர்றதும் இல்லை, அதை பத்தி யாரும் பெருசா பேசுறதும் இல்லைங்க. இப்போ வந்து இப்ப நம்ம இந்தியால இருந்து ஒரு ஏஐ கொண்டு வர்றோம் அப்படிங்கும் போது இப்ப நான் கேக்குறேன், அந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபேக்ட் எனக்கு ரெஸ்பான்ஸ் வருமா, ஒரு அக்செப்டபிள் ஒரு ரீசன் வந்து வருமா? டீப் சீக் மாதிரி நீங்க கேக்குற கொஸ்டினே தப்பு, இதுக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா ஓகேங்க. இப்போ வந்து நீங்க என்ன டெக்னிக்கலா யூஸ் பண்ணலாம், உங்களோட கொஸ்டின்ஸ் என்னவோ அதை கேட்கலாம், என்னால முடிஞ்ச ஆன்சர் பண்றேன்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தா ஓகேங்க. இல்ல நாவல்களையோ இலக்கியமோ அதை வந்து ரெஃபர் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட் கொடுக்குது அப்படின்னா நான் அதை தானே நம்புவேன். எனக்கு அதுல தானே சந்தேகமா இருக்கு. இப்ப நான் அதை செக் பண்ணலைங்க, இதை செக் பண்ணலாமாங்கிறது எனக்கு டவுட் தான். ஏன்னா நீங்களோட ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு ஆப்போசிட்டா கொடுக்குமா என்னங்கிறத வந்து எப்படின்னு தெரியும். இதுதான் ஏஐ வந்து எப்படி நமக்கான அவுட்புட்ஸ் கொடுக்கும் அப்படிங்கறது வந்து தெரியல. ஏன்னா பெரிய ஒரு டெக்னிக்கலா மட்டுமே டெக்னாலஜியா மட்டுமே ஒன்ன பயன்படுத்தணும்னா பிரச்சனை இருக்காது. அதோட கருத்துக்கள் மாற மாற ஏஐக்கு இன்னும் சர்க்காஸ்டிக்னா என்ன தெரியாதுங்க. சர்க்காஸ்டிக்னா என்ன, அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நம்ம சத்யராஜ் படத்துல இருந்து, கவுண்டமணி படத்துல இருந்து, அது மாதிரியா அந்த மாதிரி ஒண்ணு சொல்லுங்க சர்க்காஸ்டிக்கா ஒண்ணுன்னா. ஏன்னா எல்லாருக்கும் அது தெரியுங்க, பண்ண அடிக்கடி எல்லாரும் காமெடி பாக்குறாங்க. அதனால சத்யராஜ் போலீஸா இருப்பாரு, சத்யராஜ் கவுண்டமணி ஒரு படத்துல. அதுல சத்யராஜ் புல்லட்ல வந்துட்டு இருப்பாரு, சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, கவுண்டமணி வந்து ஹெட் கான்ஸ்டபிள் இருப்பாரு. 2 பேரும் அங்காளி பண்றாரு. சரிங்களா? சத்யராஜ் வந்து பைக்ல வந்துட்டு இருப்பாரு, பைக் புல்லட் வந்து நிறுத்துவாரு. அப்ப கவுண்டமணி சொல்லுவாரு, நம்ம சாதி சமத்திலேயே உனக்கு கொஞ்சம் எகத்தாளம் அதிகமியா பங்காளி அப்படின்னு. ஏன் பங்காளி அப்படி சொல்ற அப்படின்னு, புல்லட்ல வேட்டிகாய போட்டு வர்றியா அப்படின்னு. இல்ல பங்காளி, பின்னாடி அப்பா உட்கார்ந்து இருந்தாரு, விழுந்தாருன்னு நினைக்கிறேன் வர்ற வழியில இப்படின்பாரு. அதானே சர்க்கார். அந்த இது வந்து ஏஐக்கு இன்னும் வரலைங்க. இன்னும் இந்த சர்க்காஸ்டிக்கான விஷயங்களை பத்தி இன்னும் அதுக்கு வந்து கரெக்டான கிளாரிட்டி இல்லைங்க. சப்போஸ் அது ஃபியூச்சர்ல வந்ததுன்னா அது என்ன நம்ம சர்க்காஸ்டிக் பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும், அது நல்லா ரெஃபர் பண்ணுங்க. நம்மளோட எல்லாமே ரெக்கார்டெல்லாம் இருக்கு, ரெஃபர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நினைச்சோம். இந்தியாவில வந்து 200 பில்லியன் கிளவுடுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, ஏஐக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஏஐ அது இப்ப எல்லாருமே ஆல்ரெடி அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. இந்தியா இன்னும் அடுத்த இன்னும் அதுல மாஸ்டர்ஸ் ஆகணும்னா அது எப்படி, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், இந்தியா அதுக்கான பேஸ்ல இருக்கா அப்படிங்கறதாங்க டவுட். எல்லாரும் கிண்டல் பண்றாங்க,
இந்தியாலாம் பண்ணாதுப்பா, அது மார்க்கெட் பிளேஸ், இந்தியா ஒரு மார்க்கெட் பிளேஸ், நாங்க பண்றோங்கிறாங்க. ஆனா ஒரு ரெவன்யூ, இந்தியா ஒரு ரெவன்யூ பேஸ் எப்படி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. அந்த நீங்க சொன்ன இப்ப நம்ம சொன்ன சர்க்காஸ்டிக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்படித்தான் தம்பி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து 1948 அந்த டைம்ல 1950s அந்த டைம்ல இந்தியா வந்து நாங்க ராக்கெட் தயாரிக்க போறோம் அப்படின்னு ஸ்பேஸுக்கு போறோம் அப்படின்னு சொன்னது. ஸ்பேஸ் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை அமெரிக்காவில் வருது, அதுல ஒரு எடிட்டோரியல் போட்டு இந்தியன்ஸ்ன்னு போட்டு மாட்டு வண்டி இருக்குல்ல, மாட்டு வண்டியில பின்னாடி ராக்கெட்டை வச்சு கொண்டு போற மாதிரி எல்லாம் போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம எந்த அளவுக்கு இதுல இப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கோம்னா, இந்த ராக்கெட்ஸ்ல அமெரிக்காக்காரன் ரஷ்யாக்காரன் இவங்க எல்லாம் அவங்களோட சின்ன சின்ன சேட்டிலைட் இருக்குல்ல, அது சேட்டிலைட் சொல்லுவாங்க, சின்ன சின்ன இது அவங்களுக்கு தேவையான இல்ல காம்போனன்ட்ஸ் இல்ல, சேட்டிலைட் நினைக்கிறேன். சின்ன சின்ன சேட்டிலைட்ஸ் அத வந்து ஏவருக்கு அவன் நாட்டுல பண்ணா அதுக்கோட காஸ்ட் அதிகம், அதை விட நம்ம கம்மியா பண்றோம். அதனால நம்ம கிட்ட கொடுத்து ஏவிட்டு இருக்காங்க. அதனால இது ராக்கெட்ஸுக்கு மட்டும் இல்ல, ஏஐக்கு பொருந்தும். நம்ம இப்படித்தான் இருந்திருக்கோம், த்ரூ அவுட் த ஹிஸ்டரி இப்படித்தான் இருந்திருக்கும். சோ ஏஐலயும் நம்ம டைம் ஆகும்னா, பட் இன்னும் நல்ல குவாலிட்டியா பண்ணுவோம், எல்லாரையும் பீட் பண்ணுவோம். இது ஏஐ பொறுத்த வரைக்கும் நம்ம மத்த நாட்டை பீட் பண்றது இல்ல, ஹியூமன்ஸ் விசஸ் ஏஐ அப்படித்தான் பார்க்கணும். அது நம்மளை பீட் பண்ணாம இருந்தா சரி. கரெக்ட். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே ஏஐ கம்பைன் வித் ஏஐ ரோபோட்டோ சேர்ந்தா என்ன ஆகும், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே பேசியிருக்கோம். ஸோ மேபி நம்ம ஒரு ஏஐன்னு பர்ஃபெக்டா கொண்டு வரும்போது ரோபோட்டும் ஒன்று அட்டாச் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவலா இருக்கும். ஓகேங்க, இன்னைக்கு டாபிக் அவ்வளவுதாங்க. வேற என்ன நெக்ஸ்ட் வீக் பேசலாம், புதுசா ஏதாவது டாபிக் எடுத்து பேசலாம். ரொம்ப வந்து நம்ம டெக்னாலஜிக்குள்ளேயே இருக்கும், மற்ற ஜானர்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லிட்ரேச்சர், எக்கனாமிக்ஸ். ஓகே, எக்கனாமிக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய அதுல வந்து பாலிடிக்ஸ் இல்லாம நம்மளால பேச முடியாது. ஹிஸ்டரி வந்து இப்போ ரீசெண்டா இப்ப வந்த நியூஸ் அது நல்லா இருந்ததுங்க, நிறைய பேசியிருந்தாங்க. ஈஜிப்டோட பிரமிட்ல வந்து நம்மளோட தமிழ் எழுத்துக்கள் இருக்கு, ஒருத்தரை பார்த்ததா சொல்றாங்க. சிகை கொற்றன் அப்படின்னு எழுதி இருக்கு. 30 இடத்துல இந்த இந்தியா சார்ந்த எழுத்துக்கள் இருக்கு, ஒரு 20 இடத்துல தமிழி எழுத்துக்கள் இருக்கு. தமிழ் பிராமிங்கிறானுங்க, பிராமி எழுத்துக்கள்ங்கிறாங்க. அது இல்ல, அது தமிழி எழுத்துக்கள் தான் இருக்கு. நல்ல வேலை நான் வந்து சொல்லலான்ட்டு இருந்தேன். ஏன்னா ஹிஸ்டோரியன்ஸோட பேட்டி இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுல அவங்க அதான் சொல்றாங்க, நீங்க சொன்ன அதே பிராமி இல்ல, அது தமிழி. சரிங்களா, தமிழ் லாங்குவேஜோட புரோட்டோடைப். அப்புறம் 10 இடத்துல வந்து சான்ஸ்கிரிட் இருக்குங்கிறாங்க. ஆக்சுவலா அது சான்ஸ்கிரிட் இல்ல, பிராகிருதம் அப்படிங்கிறது. கிரந்தம் பிராகிருதம்ல லாங்குவேஜ் இருந்திருக்கு அந்த காலத்துல. சான்ஸ்கிரிட் மொழிக்கு வந்து இது இல்ல, எழுத்துக்கள் இல்ல. சரிங்களா, எழுத்து வடிவமே இல்ல, பேச்சு வடிவமான மொழிதான். அதனால இப்ப எப்படி வாட்ஸ்அப்ல எழுதுறோம்ல, வாடா அப்படின்னா VA, அது மாதிரி சான்ஸ்கிரிட் வந்து இந்த கிரந்தம் பிராகிருதம் இது மாதிரி மொழியில எழுதி வச்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு 10 இடத்துல எழுதி இருக்கு. 20 இடத்துல தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. ஆமா ஆமா. இந்த 7 இடத்துல வந்து 20ல 7 இடத்துல சிகை கொற்றம் அப்படின்னு சொல்லி இது. சிகைனா வந்து தலைமை,
கொட்டுறன்னா அந்த வேர்டுக்கு மீனிங் சரியா தெரிய வந்து மாட்டேங்குது. ஒன்னா நிறைய மீனிங் சொல்றாங்க. ஹிஸ்டோரியன் வந்து இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு சிகை கொட்டன், நீங்க சொன்ன மாதிரி தலைமை பொறுப்புல இருக்கிற ஒரு தூதுவன் அப்படின்ற தூதுவனாவும் மீனிங்ல இருக்கலாம், இல்ல ஒரு ஆர்கிடெக்டாவும் இருக்கலாம். கொட்டன்ன்றது வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். அடுத்து அதை வந்து ஏன்னா நான் ஒவ்வொரு research பண்றேன்னு டைம்ல வந்து சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு மாதிரி இருக்கு. சரி, நெக்ஸ்ட் வீக் இதெல்லாம் பத்தி டீடைலா பேசலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க.